ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சூர்யா வந்து மகாவை மனைவியா எடுத்துக்காததுக்காக காரணம் எழுத ட்ரை பண்றாரு. ஒரு ரீசன் கூட கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஐஸ்வர்யா வந்து வெயிட் பண்றாங்க. மகா வந்து யாருக்கா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவோட பிளான் வந்து மகா கிட்ட சொல்றாங்க. மகா வந்து குஷி ஆயிடுறாங்க. வேதாச்சலம்க்கு வந்து பொக்கே வருது. உங்களோட 80வது கல்யாணத்தை பாக்கிறதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ராஜலட்சுமிக்கு பொக்கே வருது. உங்களுக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சிருக்கணும், பட் நீங்க இந்த வீட்டை ஆள்ற ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பேர் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சூர்யா வந்து மகா கிட்ட சொல்றாங்க, வேண்டாத யாரோ தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகா சொல்றாங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா சொல்றாங்க, நீ சிரிக்கிறத பார்த்தா உனக்கு தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க போலியே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிறவங்க எங்க சொந்தக்காரங்களா தானே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு கிறிஸ்டியன்றவர் வந்து நியூ என்ட்ரி கொடுக்குறாரு. ஐஸ்வர்யா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரோ பண்றாங்க, இவன் என்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யாவுக்கு வந்து கிறிஷ பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்து பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து மசாஜ்லாம் பண்ணி விடுறாங்க. பாட்டியும் எனக்கு நல்லா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி வந்து நீங்க 3 டேஸ் இங்க இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா வந்து ஷாக் ஆறாரு. பாட்டி தாத்தா ஐஸ்வர்யா விஜய் மகாவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து பாட்டி தாத்தா கிட்ட சொல்றாங்க, சூர்யாவோட ஈகோ தாண்டி மகா மேல இருக்க காதலை வெளி கொண்டு வர்றதுக்காக தான் இவனை கூப்பிட்டு வந்தோன்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி வந்து சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து ஐஸ்வர்யாவை பாராட்டுறாரு. தேங்க்யூ.